உங்க சைல்டுக்கு இந்த தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? தெரப்பீஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு? என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு? நீங்க எது எதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்க இந்த தெரப்பி எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அத பத்தி அப்படியே ஷேர் பண்ணுங்க. எனக்கு 2 பசங்க. பெரிய பையன் வந்து 5 வயசு ஆகுது. சின்ன பையன் வந்து 2 வயசு ஆகுது. ஸோ அவனுக்காக தான் நாங்கள் எங்கள் கிளாஸ்க்கு வந்திருந்தோம். ஸோ பெரிய பையனை கம்பேர் பண்ணும்போது சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீச் லேகாகவே இருந்தான். சரி செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டிலலாம் கேட்டு பார்த்தோம் பெரியவங்ககிட்ட. கேட்டு பார்க்கும்போது பெரியவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 5 வயசு 6 வயசில் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்புறம் பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கூட சரிப்பட்டு வர மாதிரி தெரியல எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். ஸோ அப்புறம் அவங்க வந்து நாங்கள் வந்து ஜோலாப்பேட்டை ஆக்சுவலாக அந்த இடத்துல சுற்றுவட்டாரத்தில் எங்கேயுமே ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக கிடையாது. சரி ஃபஸ்ட்டு ஒசூரில் செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தோம். அங்கே அந்தளவுக்கு யாருமே பார்க்குற மாதிரி கிடையாது. சரி அப்புறமா நான் கூகுளில் பார்த்தோம். பார்த்த அப்புறமா இந்த மாதிரி ரினியூவல் வந்து பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணகிரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணோம். பட் எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் எடுத்தோம் உங்ககிட்ட. எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் மானிட்டரிங் பீரியட் மாதிரி கொடுத்தீங்க. நீங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு அப்புறமா எங்களுக்கு வந்து உங்களோட அப்சர்வேஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ADHD இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதனால் ஒரு சிலதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஈட்டபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொன்னீங்க. ஸோ உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்களும் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது இல்லாமல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு OT தெரப்பி, அப்புறம் ஸ்பீச் தெரப்பி, அப்புறம் குரூப் தெரப்பி இது 3மே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது 3மே நான் கொடுக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி தெரிய ஆரம்பிச்சுனாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வரும்போது அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தான். அப்பா அம்மான்னு சொல்லணும் தவிர மற்றபடி வேறு எந்த வார்த்தையும் பேச முடியாது. அதுக்கப்புறமா இங்கே வந்து அப்புறமா கொஞ்சம் பசங்களோட விளையாட ஆரம்பித்து அப்புறமா அந்த தெரப்பி செப்பரேட்டாக இங்கே ட்ரைனர் வந்து பார்த்தோன்னா இங்கே செப்பரேட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரைனர் இருப்பாங்க. அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட் திங்கு. அது இல்லாமல் அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா கொடுக்கும்போது ஒரு 3 to 4 மந்த்ஸ்லேயே விட்னஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி வந்து பையன் வந்து ஒரு 1 வேர்டு சேர்த்து பேச ஆரம்பிக்கிறது, அப்புறம் நம்ம சொல்கிறதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் போக வந்து பார்த்தா குரூப் தெரப்பி ஸ்டாப் பண்ணிவிட்டோம் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி. ஸ்பீச் தெரப்பி மட்டும் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அந்த ஸ்பீச் தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 1 இயரில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே பெட்டராக ஃபீல் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 இயர்ஸுக்கு குழந்தைய கொண்டு வரும்போது அவனோட ஏஜ் கேப்பபிலிட்டி எப்படி இருந்ததுனாக்கா ஒரு 1 இயருக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்காது. ஸோ தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னோடய சன்னை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அளவுக்கு பேசியிருக்க முடியாது. ஸோ அவன் இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ணோம். பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து பார்த்தினாக்கா இப்போ வந்து முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ கொஞ்சம் அட்டென்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒன் பெஸ்ட் திங் நான் என்னென்னு சொல்லுவேன்னாக்கா, ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தை வந்து 2 இயர்ஸ் 1 இயரில் பேச ஆரம்பிக்கலனாக்கா ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. பட் ஹவர் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்பீச் தெரப்பியை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ்னால பசங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும். ஸோ அதை நம்ம வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணாமல் தான் நமக்கு தெரியும். நான் இங்கே வந்தேன், சார்கிட்ட வந்த அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட்டட் இயர். யாரெல்லாம் இங்கே வந்து இந்த ட்ரைனரை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸோ என்னோடய பையனுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஒரு வேளை என்னோடய வீட்டில் சொல்கிற பெரியவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நான் ஒரு 3 இயர்ஸ் விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக என்னோடய குழந்தைய வந்து திரும்பவும் பேச வச்சுருக்க முடியாது. ஏன்னா அந்த ஏஜில் வந்து ஒரு லேர்னிங் கேப்பபிலிட்டி என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க முடியும். அதை நம்ம கொடுக்காமல் விட்டுட்டோம்னாக்கா 6 இயர்ஸ் 7 இயர்ஸில் வந்து நம்ம எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணாலுமே நம்ம குழந்தைய வந்து அந்த ஸ்பீச் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஏஜுக்கு என்ன இருக்குமோ அதை நம்மளால் கொண்டு வர முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். ஓவராலாக ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. இங்கே என்னென்னா 1-to-1 செஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் தெரப்பி அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ட்ரெய்னர் நிறைய சைல்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. எல்லாமே 1-to-1 செஷனாக தான் இருக்கும். பிளானுமே இண்டிவிஜுவலைஸ் வேரி ஆகும். யாருக்குமே சேம் பிளானாக இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் சைல்டுக்குமே ஃபுல்லாக கஸ்டமைஸ்டாக இண்டிவிஜுவலாக பிளான் ப்ரிப்பேர் பண்ணதால தான் இந்த அளவுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் தெரிய வந்தது ஷார்ட் பீரியடில்.
ஸோ நீங்க நம்பிக்கையோட ரீனியூவலை சூஸ் பண்ணி, நாங்க குடுக்கக்கூடிய கைடன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி, கன்டினியூஸா தெரப்பி அட்டெண்ட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க. கன்டினியூஸா வீட்ல ஹோம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரீனியூவல் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரணீத் ஆப்பிள் எடு. ஆப்பிள் எடுத்து கொடு பிரணீத். பிரணீத் ஆப்பிள் எடுத்து கொடு. ஆப்பிள் எடுத்து கொடு. சரி பாய் சொல்லு போலாம். பாய் 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 சொல்லு. பாய் பாய் சொல்லு. பாய் சொல்லு. டாடா சொல்லு. பாய் சொல்லு. டாடா டாடா பிரணீத். டாடா பிரணீத். பாய். டாடா. கை தூக்கு அழகு. டாடா. கை தூக்கு. சரி பாபா சொல்லு. சொல்லு பாய். பாபா அண்ணா குடு. அக்கா என்ன பண்றாங்க? அக்கா என்ன வச்சிருக்காங்க? வெரி குட். அக்கா என்ன பாக்குறாங்க? அண்ணா என்ன வச்சிருக்காங்க? ஆரஞ்சு யார் எடுத்தது பிரணீத்? யானை எடு. யானை யார் எடுத்தது பிரணீத்? மங்கி எடு. மங்கி யார் எடுத்தது பிரணீத்? வெரி குட்.